ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் மீடியம் சைஸில் 5 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. கூடவே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு மிதமான தீயிலேயே ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையில வேகாமலும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம். இது நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறினதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம உரிச்சிடலாம். பாருங்கள், உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது இல்லைங்களா? எல்லாத்தையும் உரித்து எடுத்துருங்க. எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை கையால் லைட்டாக இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. ரொம்ப போட்டு மாவு மாதிரி மசிக்க வேண்டாம். லைட்டாக உதிர்த்து விட்டாலே போதும். இப்போது கிரேவி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு வெங்காயம் லைட்டாக செவந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற மாதிரி இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா கரண்டியில் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா குழைவாக வரும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் குழகுழப்பாக திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதே சமயம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.